போயிடுவாங்க. என்ன சொன்னாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதே பையன் அடப்போமா நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா மட்டும் போதும், அதுல அவங்க மனசு படபடத்து போயிடும். அதுல பட்டாம்பூச்சி பறந்து இனம் புரியாத ஒரு ஏக்கம் அவங்க மனசுக்குள்ள வந்துரும். நீ வந்து சினிமா டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்க, நடக்குமா சார்? என்ன சார் நீங்க இவ்வளவு படம் வந்திருக்கு, நீங்க இந்த காதல் மன்னன் படம் பாக்கலையா? அதுல நிச்சயமான பொண்ணு தானே நம்ம தலை லவ் பண்ணுவாரு, அந்த மாதிரிதான். சரி, அதுக்கு நாங்க உங்களுக்கு என்ன உதவி பண்ணோம்? ஒண்ணும் இல்ல, பரமன் எங்க வீட்டுக்கு வந்து அப்படி மட்டும் இவர் ஒத்துக்கிட்டாருன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். பரமன் சாருக்கும் அது உதவியா இருக்கும். சும்மா கதை விடாத, உனக்கு உதவியா இருக்கும். சரி, எனக்கு என்ன உதவி? சார் நீங்க மட்டும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒருவேளை இளமதிக்கும் உங்களை பிடிச்சிருந்தா அப்படியே அவங்க மனசுல ஒரு ஏக்கம் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா அது பெருசாகி லவ் ஆயிடும் சார். அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் வந்துட்டா அதை நான் கரெக்டா கண்டுபிடிச்சு லவ்வா மாத்த வேண்டியது ஏன் பொறுப்பு. கண்டிப்பா நம்ம கல்யாணம் பிக்ஸ் பண்றதுக்குள்ள அவங்க மனசுக்குள்ள இருக்கிற லவ் கதறிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, நான் சொல்ல வைப்பேன் சார். அவங்க எல்லாம் தெரிஞ்சது அவ்வளவுதான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஒரு மாதிரி பயமா இருக்குடா. சார் நான் தான் சொல்றேன்ல சார், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என் லவருக்கு இன்னும் ஒரே மாசத்துல விசா கன்ஃபார்ம் ஆயிடும். நான் அது வரைக்கும் என் அப்பா கிட்ட சிக்காம இருக்கணும். நீங்க மட்டும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அதுக்கப்புறம் கல்யாண வேலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த டைம்ல நான் எஸ்கேப் ஆயிருவேன். அதுக்கு பதிலா நான் உங்க காதல் நிறைவேறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் சார். இதுதான் சார் நம்ம டீலிங். ஓவரா பிலிம் காட்டிட்டு இருக்க. இளமதி மட்டும் அவன் மனசுல இருக்கிற லவ் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நீ உன் லவ் பத்தி கவலையே பட வேணாம், அதை நானே சேர்த்து